கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புறாவின் கண்கள் யூடியூப் சேனலின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை சொல்லுங்கள். தொடர்ந்து வேதத்தில் இருக்கக்கூடிய மகத்துவமான காரியங்கள், பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை எப்படி புதிய ஏற்பாட்டின் வழியாக புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தொடர்ந்து ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நாம் போட்டுக்கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் சில சிறப்பு செய்திகளையும் நாம் அதையும் அதே பாணியிலே கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆகவே தொடர்ந்து இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சில பகுதியை வாசிக்கிறேன். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அவன் பேதுரு. அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞானதரிசி அடைந்து, அவர்கள் யார் என்று சொன்னால், பேதுரு தங்கியிருந்த யோப்பா அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய பேதுரு தங்கியிருந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் பண்ணி கொண்டிருந்த பொழுது வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல, அதாவது ஒரு பெரிய கூடை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, அந்நிய சாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமா இருப்பது யூதருக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளது என்று அசுத்தவன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு அதை காண்பித்தார். அந்த தரிசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் சில பகுதிகளை, அதாவது அந்நிய சாதியான் அப்படிங்கிறது அந்த நாட்களிலே அந்த ஆறுமுக நாவலர் இலங்கையில் இருக்கிறவர், அந்த காலத்தில் அவர்கள் இருந்த அந்த சனாதன வரலாறு சர்வத்தில் இருந்த காரணத்தினாலே அப்படி அவர் எழுதிவிட்டார். அந்நிய ஜனங்கள் என்று அதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜாதி என்கிறதே நம்மில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றபடி வேதத்தில் எந்த புரட்டலாக நீ அதை கணித்து விடக்கூடாது. இப்போ இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்றால், கவனமாக நீங்க கேளுங்கள். இன்றைக்கு ஒரு புதிய விடயத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதாவது யோப்பா பட்டணத்திலே சவுல் பேதுரு உபவாசம் இருந்து ஜெபித்து விட்டு ஊழியத்தின் காரியமாக அவர் வந்து கொண்டிருந்தார். அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே அந்த உபவாசம் முடிந்தவுடனே பசி நமக்கு இயற்கையாக உருவாகிறது அல்லவா, அதுபோல பசி மிக அதிகமாக இருந்தது. அப்பொழுது மேலறையில ஏறி அவர் சற்று படுத்திருந்த பொழுது தரிசனத்தை காண்கிறார். மேலிருந்து ஒரு கூட இறங்கி வருகிறது. அதில் 4 கால ஜீவன்கள், நல்ல மிருகங்களும் அசுத்த மிருகங்களும், இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி தள்ளப்பட்ட மிருகங்களும் எல்லாம் அதில் இருக்கிறது. நீ பசியா இருக்கிற, அடித்து புசி என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப இவர் என்ன சொல்லுகிறார்? அதெல்லாம் யூதர்களுக்கு அழகல்ல, நாங்கள் புற இனத்தவர்களோடு போக்குவரத்துமா கூட இருப்பது கிடையாது அப்படி என்று சொல்கிறார். ஒதுக்கப்பட்டவைகளை நான் அடித்து புசிக்கலாமா என்று கேட்கிறார். இப்படி 3 தடவை அந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இதே மாதிரி ஒரு தரிசனம் இத்தாலியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய கொர்நேலியுக்கு உருவாகிறது. அவர் தேவாதி தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார். மாமிசத்தில் வந்த கிறிஸ்துவை அவர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் அவரை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் தேவ பக்தியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிப்பதற்கு அவருடைய நாமம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதுமே நித்திய ஜீவனை ஆதாம் இழந்து போன நித்திய ஜீவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டவர்களுக்கும் தேவ ஆவியானவர் ஏவிக்கொண்டுதான் இருந்தார். அதிலே கொர்நேலியு என்பவர். இப்படி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவரே, இந்த ரட்சிப்பினுடைய நாமத்தை, நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவலாக தேடல் இந்த கொர்நேலியுக்கு இருந்தபடினாலே, கொர்நேலியுக்கு தேவனுடைய தூதன் தரிசனமாகி, நீ யோப்பா பட்டணத்திலே பேதுரு என்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் அழைத்து வா,
எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அவர் சொல்லுவார். நான் அதை கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன் பேதுரு சொல்ல வேண்டும், அந்த தூதரை சொல்லிவிடலாம் அல்லவா, அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி அவர் கடற்கரையிலே உன்னை நான் மனிதனை பிடிக்கிறவர்களாக மீனை பிடிப்பதா அல்ல மனிதரை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த வசனம் இங்கே நிறைவேறுகின்றன. அதை நீங்கள் இந்த நம்முடைய சேனல்ல தேடி நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது பாருங்கள், இங்க நான் சொல்ல வருகிற ஒரு காரியம், நான் பொதுவாக அவர் எல்லா மக்களையும் நேசித்தார் அப்படின்ட்டு போய்விடுவோம். நான் குறிப்பாக ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள். அதாவது நோவாவினுடைய அந்த நீருளி, அந்த பிரளயத்திற்கு பின்பு அந்த கப்பலிலே அந்த பேழையிலே தப்பித்தவர்கள், அதில் ஏறினவர்கள் தப்பித்தார்கள். நோவாவுடைய மனைவி, அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள், சேம், காம், யாபேத், இந்த 3 நபர்கள். இதோடு சேர்ந்து அவருடைய மருமகள் 3 பேர், ஆக 8 பேர் தப்பித்தார்கள். சில மிருகங்களை ஆண்டவர் சொன்னபடி அங்க விதைக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்பொழுது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நோவா கானானை சபித்து விடுகிறான். மிக கேவலமான முறையிலே அவன் பண்ணிய ஒரு தவறினாலே அவனை சபித்து விடுகிறான். நீ மேலாகாமல் கீழாகுவாய் என்று சொல்லிவிட்டார். நீ எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் நீ அடிமையாக இருப்பாய் என்று சொல்லிவிட்டார். அப்ப காம் உடைய சந்ததியை கானான் சபிக்கப்பட்டவனாக இருப்பானாக. ஏன் இந்த காமை சொல்லாமல் கானானை சொன்னார் என்பதற்கும் ஒரு விடயம் நான் தந்திருக்கிறேன். ஆகவே கானான் உடைய சந்ததி சபிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார். இப்போ கர்த்தராகிய தேவன் எல்லாரையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒரு காலம் வருகிற பொழுது இஸ்ரவேலர்கள் மூலமாக உலகத்திற்கு ரட்சிப்பை இந்த ஜனங்கள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டே வந்தவர் ஒரு நாள் அந்த இஸ்ரவேலிலே யூத இனத்திலே தோன்றினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை வேதாகமம் விளக்குகிறது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அங்கே கருப்பன் என்றில்லை, சிவப்பன் என்றில்லை, வெள்ளை என்றில்லை, எல்லோரும் அவருக்குள் அவருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளானார்கள் என்று சொல்லி யோவான் மிக தெளிவாக திட்டமாக அழகாக சொல்லுகிற ஒரு காரியத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே 3 விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. இந்த நோவாவினுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத். இந்த காம் தான் மூத்தவன். அப்போ இந்த 3 பிள்ளைகள் வம்சம் தான் இப்பொழுது பூலோகமுக்கும் நிரம்பி இருக்கின்றன. மறுபடியும் சொல்கிறேன், இந்த 3 பேருடைய வம்சம் தான் பூலோகமுக்கும் நிரம்பி இருக்கிறது. இப்ப இந்த 3 பேருடைய வம்சமும் ரட்சிக்கப்பட்டதற்கு என்ன ஆதார வேதத்தில் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். நோவா சபித்திருக்கிறார் அல்லவா? ஏன் நான் இப்படி கூட சொல்வேன், சேமனுடைய சந்ததியில் வந்த ஆபிரகாம் தன் மகனுக்கு பொன்னெடுப்பதற்கு கூட இந்த கானான் இந்த சந்ததியில பொன் எடுத்து விடக் கூடாது, பெண் எடுத்து விடக் கூடாது என்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் குடும்பம் தேராகு வழியிலே வந்த பதான் அராமிற்கு அனுப்புகிற காட்சியை நான் பார்க்கிறோம். எனக்கு மருமகள் அங்கிருந்து வரட்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட சாபங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மனிதனை பிடித்துக் கொண்டேதான் இருந்தது. ஆனால் இயேசு தேவாதி தேவன் மனிதனாக உலகத்தில் தன்னை வெளிப்படுத்திய பின்பு அந்த வெளிப்படுத்திய தேவனை விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் ரட்சிப்பு ஆரோக்கியமாக நெருக்கமாக நமக்குள் நெருங்கி இருக்கிறது. அந்த ரகசியத்தை சொல்கிறேன். வேதத்தில் வாசித்து பார்த்தா, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கந்தேகா தேசத்திலே ஒரு பெரிய அந்த எத்தியோப்பியா தேசத்தில் ஒரு பெரிய கந்தேக ராட்சசத்திற்கு பொக்கிஷதாரராக நிதி அமைச்சராக, இதற்கு நிர்மலா சீதாராமன் இருக்கிறார்களோ அதுபோல நிதி அமைச்சராக இருந்த எத்தியோப்பிய தேசத்துடைய இந்த மந்திரி அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே அவன் ரட்சிக்கப்படுகிறான். இந்த எத்தியோப்பியன் யார்? கானான் சந்ததி. நோவாவினுடைய மூத்த மகனாகிய காமினுடைய சந்ததி தான் இந்த எத்தியோப்பியன்.
இந்த எத்தோப்பியன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு தன் கவலை மறந்தவனாக சென்றான் என்று வேதம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு மூலமாக கர்த்தர் செய்த அந்த அற்புதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அந்த கானானுடைய சாபம், நோவா போட்ட சாபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டிருக்கிறது, மறைந்து போய்விட்டது. அதே நேரத்தில் நாம் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் நடுவுள்ள வண்ணவன் சேமின் சந்ததியில் பிறந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 12வது பையன் பென்யமீன். அந்த பென்யமீனுடைய கோத்திரத்தில் பிறந்ததான சவுல் ரட்சிக்கப்படுகிறார். அப்போ இங்கே சவுலும் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், இங்கே கானான் சந்ததியும் ரட்சிக்கப்பட்டு விட்டது, காமுடைய சந்ததி ரட்சிக்கப்பட்டு விட்டது, சேத்துடைய சந்ததியும் கர்த்தர் ரட்சிக்கிறார். காமுடைய சந்ததி எப்படி ரட்சித்தாரோ அதுபோல சேத்துடைய சந்ததி ரட்சிக்கப்படுகிறது. இலங்கையில் இருக்கிறவர்களை எப்படி ரட்சிக்கிறாரோ அதுபோல குற்றாலத்தில் இருக்கிறவர் ரட்சிக்கிறார். குற்றாலத்தில் இருக்கிறவரை எப்படி ரட்சிக்கிறாரோ அதுபோல செங்கோட்டையில் இருக்கிறவரை ரட்சிக்கிறார். ஆகவே ஒவ்வொரு எந்த இடத்தில் எப்படி ரட்சிப்பு உண்டாகுதோ அதுபோல எல்லா இடங்களிலும் உண்டாகிறது. ஆக பிரியமானவர்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 10ஆம் அதிகாரத்திலே இந்த கொர்நேலியு குடும்பம் இத்தாலி பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ரோமர்களால் ஆளப்பட்டுக் கொண்டிருந்த அந்த இத்தாலி பட்டணம். இத்தாலி எங்கே இருக்கிறது? ஐரோப்பியா இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றன. அது அவர்கள் யார் என்று சொன்னால் யாப்பேத்தினுடைய சந்ததி அங்கே குடியேறிட்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 10-11 பகுதியை வாசித்து பார்த்தால், இந்த நாளிலும் அதை இணைத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அப்ப கொர்நேலியு யாப்பேத்தினுடைய சந்ததி வருகிறார். எடுத்துக் கொள்ளுங்கள், காம் வந்து எத்தோப்பியன் வந்து அந்த நிதியமைச்சன் காமனுடைய சந்ததி வருகிறார். அதே நேரத்தில் சவுல் அவர் சேமினுடைய சந்ததியில் வருகிறார். அப்போ இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஆராய்ச்சி பண்ணினவர் தான் நிருபங்களுக்கு எழுதுகின்ற பொழுது அழகாக அதை எழுதுகிறார். கிறிஸ்துவினுடைய பார்வையிலே ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. கிறிஸ்துடைய பார்வையிலே ஏழை பணக்காரன் என்றில்லை. கிறிஸ்துவினுடைய பார்வையிலே கருப்பன் என்றில்லை, வெள்ளையன் என்றில்லை, சகப்பன் என்றில்லை, புது நேரம் என்றில்லை, முகம் நல்லா ஜாடையா இருக்கும் என்றில்லை, முகம் அவ்வளவு விகோரமா இருக்கும் என்றில்லை. யாராக இருந்தாலும் சரி, அது ஜப்பானியாக இருந்தாலும் சரி, ஆசு மாசவனாக பெரிய பீரங்கியாக உள்ளவனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, குட்டி குபேரர்கள், மெட்டாம் அரசார்கள், ஆலை அரசர்கள், யாராக இருந்தாலும் சரி, உண்டு கொளுத்து மாடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வீதியிலே உழைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ரட்சிக்க பெற்றுக் கொள்கிறோம், ரட்சிப்பை அடைகிறோம் என்பதுதான் இங்கு நமக்கு தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம், அதாவது அவர்களை, அதாவது இந்த இத்தாலி பட்டணத்திலே அதாவது அதை அழைக்க வந்தவர்களை பார்த்து பேதுரு சொன்னார், அவர்களை நோக்கி இந்த இடத்துல நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும், அந்நிய ஜனங்கள் என்று போட்டுக்கொள்ள வேண்டும். கலந்து அவளிடத்தில் போக்குவரத்துமாய் இருப்பது யூதனானவருக்கு விலக்காய் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய நாமம் முறியடிக்கிறது, கர்த்தருடைய பிரசங்கம் முறியடிக்கிறது, கர்த்தருடைய இந்த பரிசுத்த வேதாமம் முறியடிக்கிறது. ஆகவே நீ உண்மை கிறிஸ்தவனா? நீ வசனத்தை நேசிக்கிறவனா? வசனத்தில் உன் எண்ணத்தை செலுத்திருக்கிறாயா? சாவனம் அல்லது தன்னுடைய குலப்பெருமைகள், கோத்திரங்கள், இவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதல்ல, கிறிஸ்துவை நோக்கி சிலுவையில் அவர் சிந்திக் கொண்டிருந்த பொழுது உன்னையும் என்னையும் குறித்து அவர் என்ன சொன்னாரோ, எப்படி இணைத்தாரோ, இந்த 3 தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மனிதனால் சபிக்கப்பட்டாலும் கர்த்தரால் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரட்சிப்படைகிறான் என்பதை இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை உங்களுக்கு ஆவியானவர் தெளிவுபடுத்திருக்கிறார். ஆகவே வித்தியாச பேதமில்லாமல் நீங்களும் நானும் வீர் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை
ஜனங்கள் மத்தியில் இவருக்குத்தான் சொல்ல வேண்டும், அவருக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று இல்லாமல் நாம் எல்லோருக்கும் எடுத்து சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.